வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, கர்த்தருக்கு காத்திருப்போ. வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் செய்யும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் செய்யும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாதே, நிச்சயம் வரும். பொய் சொல்லாதே, நிச்சயம் வரும். முடியும் வரை நான் காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் செய்யும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் செய்யும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், என் விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். என் விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன், காத்திருப்பேன், எழும்பிடுவேன், காத்திருப்பேன், எழும்பிடுவேன். உயர போல நான் பறந்திடுவேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் செய்யும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் செய்யும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானங்களை கேளுங்கள், நான் பேசுவேன், பூமியின் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் வயலின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளியானது புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் வாய் சத்தியத்தை மாத்திரம் விளங்கும் என்று சொன்ன அந்த வேத வார்த்தைப்படி ஆண்டவரே, இது எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. அன்றைக்கு சாமுவேலோடு பேசினீர், மோசையோடு பேசினீர்,
பேசுங்க ஆண்டவரப்பா. எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய சத்திய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைபடும்படியாக செய்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே அவைகள் கிரியை செய்யத்தக்கதாக, அவைகள் பலம் கொடுக்கத்தக்கதாக, 30, 60, 100 மடங்கு பலம் கொடுக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பேசுங்க. உங்களுடைய வார்த்தையை கொண்டு பேசுங்க. அடியனை மறைத்து ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்கு உதவாத குப்பாப்பா, ஒன்று தகுதியில்லாத பாத்திரம் அப்பா. எங்களை நீர் இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை தகுதி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலே தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தேவ தலைப்பு, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த பொழுது, ஆண்டவரை இந்த வீரமாணிக்கபுரம் சபைக்கா நான் என்ன செய்தியை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அழுது ஜெபித்த பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு பேசினார். ஆண்டவரே, இந்த என்ன வார்த்தை நான் பேச வேண்டும், என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை குறித்தே பேசினார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு நான் பேசுகிறேன், ஜனத்தோடு நீ பேசும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நான் அழைத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை குறித்து பேசினார். முதலாவதாக நான் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை விரும்புகிறார். நான் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியம் நீ கேளு. வீட்டில் எத்தனை மணி நேரம் ஜெபிச்சீங்க, இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேளுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போது இந்த வார்த்தை வந்தது. அப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை நான் கேட்பேன்னு சொல்லி கேட்டேன். இந்த நாளிலே நீங்க ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? நீங்க வீட்டில் எவ்வளவு நேரம் தனி ஜெபம் பண்ணீங்க சொல்லுங்க பாப்போம். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணவங்க கை வைத்துங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணவங்க கை வைத்துங்க. ஜெபிக்கணும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவருக்கு வார்த்தையை குறித்து தான் பேசினார். ஆண்டவர் என்ன வார்த்தை நான் சொல்லணும்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க சொல்லு, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க சொல்லி என் பிள்ளைகள் வாழ்க்கை அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் காத்திருக்க சொல்லின்னு சொன்னார். அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். இப்போ ஒரு பஸ் வருதுன்னா நம்ம என்ன செய்யறோம்? பஸ் ஸ்டாண்ட்ல அதுக்கு முன்னால காத்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நாம காத்திருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஏனதான வந்தோம், ஏதோ ஏனதான போனோம், சடங்காச்சாரமா ஆலயத்துக்கு வந்தோம் என்பதல்ல, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். இந்த புதிய ஆண்டுல நீங்க நான் ஆண்டவருடைய சமூகத்துல நான் காத்திருந்தேன்னு சொல்றவங்க கை வைத்து பார்ப்போம். இந்த வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் என்ன வார்த்தை எனக்கு பேசினார் பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கீங்களா? ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிப்பார். காத்திருக்கணும், ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். அந்த புதிய ஆண்டுக்கு பிரவேசிப்பதற்கு முன்னதாக ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தேன். ஆண்டவர் என்னோடு என்ன பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சொன்னார். அந்த வசனத்திலே என் வாசஸ்தலத்தை உண்மையில் ஸ்தாபிப்பேன், அவைகள் ஆலோசிப்பதில்லை. அந்த வாக்குத்தத்த வசனம் தான் எனக்கு இந்த வருடத்திலே கொடுத்த வாக்குத்தத்தம். நான் உன் மூலம் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். நீங்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். ஒரு கழுகு என்ன செய்யுமா? அந்த முதிர்ந்த கழுகு வனாந்தரமான ஒரு பாடலிட கிணத்துல என்ன செய்யுமா? அந்த முதிர்ந்த ரெக்கைகள் முதிர்ற வரைக்கும், அந்த இடத்துல புதிய ரெக்கைகள் முளைக்கிற வரைக்கும் என்ன செய்யுமா? அந்த பாடலிட கிணத்துல இருக்குமா? அதுபோல ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பது மிக மிக அவசியம். அதுதான் ஆண்டவருடைய சமூகத்திலே அதை எதிர்பார்க்கிறார். நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய சமூகத்துல காத்திருக்க சொல்லு. முதலாவதாக யார் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனம்.
என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிறபோது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தார். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஆசாரியனாகி ஏலி அவள் வாயை என்ன செய்து கொண்டிருந்தான்? கவனித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, அன்னாள் பதில் வர்ற வரைக்கும் ஆண்டோட சமூகத்தை செய்யல. இன்னைக்கு ஆண்டோட சமூகத்துல காத்திருப்பது கிடையாது. அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாததற்கு ஒரு முக்கியமான காரணம் ஆண்டோட சமூகத்துல காத்திருக்கணும். இங்கே பாருங்க, அன்னாள் பதில் வர்ற வரைக்கும் ஆண்டோட சமூகத்துல என்ன செய்யல? அவர் காத்திருந்தார். அந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே நான் பார்க்கிறோம், சேனையின் கர்த்தாவே தேவரீர் உமது அடியாளை சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவள் மீது சவரக்கடத்தை படுவது என்று சொல்லி பொருத்தனை பண்ணினாள். பொருத்தனையோடு ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார். அவளுடைய சங்கடத்தை விசனப்படுத்துகிறார். எற்கான சொல்கிறான், 10 குமாரரை பார்க்க நீ அதிகம் அல்லவா, நீ ஏன் சாப்பிடாது இருக்கிறார்? ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்யறார்? காத்திருந்து ஆண்டுடைய சமூகத்தில் பதில் வர்ற வரைக்கும் ஆண்டுடைய சமூகத்தை என்ன செய்யல? விட்டு விடல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்க ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் ஏறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம காத்திருக்க மாட்டோம். ஏதோ கேலண்டர்ல ஒரு வசனத்தை பார்க்கிறோம், வாசிச்சு அங்க போயிடுவோம். அப்படி இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், காத்திருக்கணும். இங்கே பாருங்க, இந்த அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அப்ப அங்கே ஏழி சொல்றான், நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. அதற்கு அண்ணால் பிரேத்திரமாக, அப்படி அல்ல ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, திராட்சரசமாகிலும் மதுவாயும் நான் குடிக்கவில்லை. என் தேவனுடைய ஆலயத்தில் என் இதயத்தை ஊற்றிவிட்டேன். பேரியாளின் மகளாக என்னை என்ன செய்யாதையும் என்னை எண்ணாதையும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். பதில் வர்ற வரைக்கும் ஆண்டவர் செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது இல்லை, காத்திருக்கிறது இல்லை. அதனால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. நீங்க ஆண்டவரோடு பேசுங்க, தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுவார். தம்முடைய வார்த்தையை கொண்டு தான், வசனத்தோடு தான் பேசுவார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தின் வார்த்தையை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றிங்க, நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுவார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது அதற்கு ஏலி சமானத்தோடு, இப்போ நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. Go in peace, your prayer is here. இப்போ நான் விண்ணப்பத்தை கேட்டேன். இன்னைக்கு நம்ம காத்திருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆலயத்துக்கு வருகிறோம், நல்லதுதான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட உள்ள உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையானது என்னுடைய சாணம். இந்த நாட்களில் நாம் அதிகமாக காத்திருக்கணும். அதிகமாக காத்திருக்க அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நானும் இன்னொரு ஊழியக்காரர்கள் இணைந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் சில காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். முதலாவது ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்திலே கொள்ளை நோய்கள் வரும், இன்னொரு பக்கம் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும், இன்னொரு பக்கத்தில் எலியாக்களை போல கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்புவர்கள் கர்த்தருக்காக எழுப்பி நிற்பார்கள் என்று சொன்னார். 3 காரியங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசினார். ஆண்டவர் சொன்னார், தேசத்தில் நான் வைராக்கியமாக நான் எழுப்பி தேசத்தில் என் பிள்ளைகளை கொண்டு நான் பலத்த காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொன்னார். அதே போல அதுதான் எங்களை போல ஆண்டவர் எங்களை பயன்படுத்தி வருகிறார். ஏன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், காத்திருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே அங்கே 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பின்பாகத்திலே வாசிக்கும் பொழுது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக ஒரு நாள் ஜெபித்த பொழுது என்னுடைய வேலை காரியம் மாற்றுப்படிக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வழியை நீர் ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அழுது ஜெபித்த போது ஒரு தரிசனத்தை நான் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஒரு 3 படிக்கட்டு அப்படி ஒரு தரிசனம், ஒரு மேஜையில புக்குகளாக கிடக்குது. அப்ப என்னன்னே தெரியல ஆண்டவரே அப்படின்னு நினைத்த போது ஒரு 2 வாரத்துக்குள்ளே கர்த்தர் எனக்கு இந்த ஸ்டாண்டிங் டெப்டேஷன் ஆர்டர் கையில கிடைக்கிற செய்தார். ஹல்லேலூயா. அதுவரை நான் மனிதனை நம்பி போனேன், பெரிய அதிகாரிகளை நம்பி போனேன், மனுஷனை நம்பி தான் போயிட்டு இருந்தேன். என்னைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சனோ, கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், ஆண்டோட சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த திட்டவட்டமாக இந்த வார்த்தை குறித்து பேசினார். ஆண்டவரே, நான் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுவது, என் பிள்ளைகள் இதை சொல்லு அப்படின்னு சொல்லு. இந்த நாட்களில் ஆண்டவர் அதை விரும்புகிறார். நீங்க பதில் வர்ற வரைக்கும் நினைச்சீங்க, ஆண்டவர் சமூகத்தை விட்டு விடாதுங்க. ஹல்லேலூயா. யாரிடத்துல நீங்க பகிர்ந்து கொள்ளாதுங்க. ஒன்றே ஒரு தேவனுடைய ஆலயத்துல உங்க இருதயத்தை ஊற்றி ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் யாருக்கு அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22, 23, 24. அதற்கு அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றால் அதற்கு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவில்லை. பாருங்க, வெகுமதி அவனுக்கு போயிட்டு அன்று ராத்திரியிலே பாளையத்திலே தங்கி ராத்திரியில் இருந்து தன் 2 மனைவிகளையும் 11 குமாரரையும் 11 பணிவிடைக்காரர்களையும் அங்கே 2 மனைவிகளையும் 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபின் ஆட்சியின் துறையை கடந்தான். அப்பொழுது பிந்தி என்ன செய்தான்? தனித்திருந்தான். தனித்திருந்தான் என்ன அர்த்தம்? ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கிறான். தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் அவன் செய்து அதற்கு பிறகு ஆண்டோட சமூகத்தில் எப்படி இருக்கான்? காத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம அப்படி ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கிறோமா? பிந்தி தனித்திருந்தான். தனித்திருந்தான் என்ன அர்த்தம்? ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவில்லை. போராடி ஜெபிக்கிறான். ஆண்டோட சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் காலையில் எழுதி ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவில்லை. கோலும் கையுமாய் பிழைக்க சென்ற யாக்கோபை அநேக பரிவாரங்களோடு திரும்ப பண்ணினார். காரணம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி ஜெபிக்கிறார். இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிறோமா? நீங்க அதிகமாக ராத்திரி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, அதனுடைய ஆசீர்வாதமே தனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண் விழிச்சு ஜெபிச்சு பாருங்க, அன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் அது அதிகமாக வித்தியாசமாக இருக்கு. இங்க யாக்கோபு போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவில்லை. ஆண்டவரத்துல போராடி ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யாக்கோபுடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்காக நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கணும். ஜெபித்தா மாத்திரம் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்காவிட்டால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே யாக்கோபு போராடி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறார். அதனாலதான் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதே போல நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் இயேசு இருக்கிறார். குடும்பமே இகழ்ந்தாலோ, உறவுகள் பாடித்தாலோ, உலகமே எதிர்த்தாலோ, உன்னோடு என்றுமே இருப்பேனா, உன்னோடு என்றுமே இருப்பேனா, வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும்
இரட்டிப்பான நன்மைகளை தாருவேன் நான். இரட்டிப்பான நன்மைகளை தாருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்ததாக ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் அங்கே 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது இங்கே பார்க்கிறோம், நான் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். இங்க பாருங்க, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், மரித்து போய் பிழைக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது எசேக்கியா என்ன செய்கிறார்? சோர்புறமாய் திரும்பி அவன் ஆண்டவரை முன்பாக மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தது என்று சொல்லி எசேக்கியா மிகவும் அழுதான். ஆண்டவர் சமூகத்தில் அழுது செபிக்கிறான். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், உன் முற்றத்தை விட்டு திரும்பி வருகையில் நான் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஹல்லேலூயா. கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீ கண்ணீரோடு ஜெபித்தா உனக்கு பதில் உண்டு. வேதம் சொல்கிறது, கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீ கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்பார். பாருங்க, எசேக்கியாவினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நடந்தது என்ன? அவன் வாழ்க்கையிலே அவன் பிழைக்க மாட்டான் என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் எசேக்கியாவினுடைய ஆயுசு நாட்களை என்ன செய்தார்? கூட்டி கொடுத்தார். அதே போல நீ கர்த்தருடைய சமூகத்திலே நீ ஜெபிக்கும் பொழுது, காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த வேதம் சொல்லி கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்கள் என்ன செய்யுமா? பெருகப்படும். இன்னைக்கு நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் உண்டு. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவே, கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணை பிறவாகும் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவே, கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணை பிறவாகும் நீரே. ஜெபவேளை உம்மை தேவா பவித்தாரே. கோட்டை எங்கள் தஞ்சாவிலே உம்மை நாடி வந்தேன். கோட்டை எங்கள் தஞ்சாவிலே உம்மை நாடி வந்தேன். ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பரிதாரமே. கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த கால வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்க, உம்மோடு நாங்கள் உறவாட, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் அண்ணாள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தாள், பதில் வருகிற வரைக்கும் காத்திருந்தாள், அவள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள் என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அதே போல யாக்கோபு ஆண்டவருடைய சமூகத்திலே பொழுது விடியும் மட்டும் போராடி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே, மூன்றாவதாக எசேக்கியா ராஜா
ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்து தன்னுடைய ஆயுசு நாட்களை அவன் பெருக்கிக் கொண்டான். ஆண்டவரே, அதே போல நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே, ஆண்டவர் பதில் வர வரைக்கும் ஆண்டவரை நாங்கள் விட்டு விடாதபடி உம்முடைய உண்மையை நாங்கள் அண்டி பிடிக்கத்தக்கதாக ஆண்டவரை நீ எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் எப்போதும் நாங்கள் உண்மை அண்டிக் கொள்ள, எப்போதும் உங்களுடைய சமூகத்தை காத்திருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக சொல்லிக்கிறோம். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வேத வார்த்தையின்படி உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகள் நீர் இந்த இடத்துல வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைப்பா. இந்த ஆலயத்தின் ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற இதுவரை உங்களுடைய வசனத்தை கேட்டு ஆண்டவரை இதுவரை உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்த பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஒளிபெருக்கின் வாயிலாக உங்களுடைய வசனத்தை கேட்கிற ஆண்டவர் இந்த கிராமத்து மக்களை நீர் ஆசீர்வதிங்க. இந்த சுற்றில் இருக்கிற கிராமங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே, அந்த நாட்களில் எங்களுக்கு இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக எங்களை அன்போடு அழைத்த அருமையான ஜெபக்கா அவருடைய கணவனார் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய உற்றார் உறவினர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. புதிய ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.